வாழ்க வளமுடன். என் பேர் கதிர் அழகனுங்க. நான் வந்து சிக்னல் கிளாத்திங் அப்படின்னு வந்து ஒரு ரீட்டைல் ஸ்டோர் வந்து ரீட்டைல் கார்மெண்ட் ஸ்டோர் வந்து பொள்ளாச்சியில் வச்சுருக்கேங்க. இப்போது நான் வந்து இந்த ரீட்டைல் கார்மெண்ட் ஸ்டோரை நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன், இதில் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம், இதெல்லாம் தாண்டி வந்தோம், எவ்வளோ ஃபெயிலியர்ஸ் இருந்தது, அதை எப்படி சக்ஸஸாக மாற்றணும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேங்க. நான் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோடய யூஜி முடித்தேங்க. யூஜி முடிச்சுட்டு ஐ வாஸ் மேஜர்லி இன்ட்ரெஸ்ட் இன் பிஸ்னஸ்ங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஐ வாஸ் ஃப்ரம் அ பிஸ்னஸ் ஃபேமிலி. எங்கள் அப்பா வந்து டிரான்ஸ்போர்ட் நடத்திட்டு இருந்தார். ஹெரிட்ரிக்கலாக எங்கள் தாத்தா வந்து ஹி வாஸ் இன்டு கார்மெண்ட்ஸுங்க. ஸோ ஃப்ரம் அ ஹெரிட்ரிக் பிஸ்னஸ் ஃபேமிலியிலேருந்து வந்தங்காட்டி எனக்கு திருப்ப வந்து அந்த தொழில் மேலே இருந்த ஆசை வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுங்க. பட் அப்பா வந்து எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேயே தவறிட்டார். நான் ஒரு 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ அப்பா வந்து தவறிட்டாங்க. ஸோ நான் வந்து அம்மா மட்டும்தான் என்னை வளர்த்தி மேலே கூட்டிகிட்டு வந்தது. ஸோ அம்மாவுக்கு வந்து நான் ஒர்க் பண்ணணும், நான் ஏதோ ஒரு நல்ல படித்து நல்ல வேலைக்கு போகணுன்னு அம்மாவுக்கு வந்து ரொம்ப ஆசைங்க. ஸோ அதனால் என்னை வந்து பிஇ சேர்த்தணும்னு ரொம்ப பிரியப்பட்டாங்க. ஸோ பிஇ வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு கிடைக்கல. ஸோ ஒரு ஆர்ட்ஸ் டிகிரி தான் கிடச்சிது. ஸோ ஆர்ட்ஸ் டிகிரி முடித்தேன். ஆர்ட்ஸ் டிகிரி முடிச்சுட்டு நான் அம்மாட்ட ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டேன், நான் ஒரு பால் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டேன். ஸோ அவங்க அதுக்கும் ஒத்துக்கல. ஸோ அவங்களுக்கு வந்து நான் நல்லா படிக்கணும், நல்லா வேலைக்கு போகணுங்கிறதுல ரொம்ப குறியாக இருந்தாங்க. ஸோ அம்மாவோட கம்பல்ஷனில் தான் வந்து நான் பிஜிஏ பண்ணேங்க. ஸோ பிஜி வந்து எம்பிஏ பண்ணேன். அப்புறம் ஸோ அம்மா வந்து என்னால் தட்ட முடியாது. ஸோ அம்மா தான் வந்து எனக்கு அம்மா இது எல்லாமே. ஸோ அம்மா சொன்னால் தட்ட முடியாத சூழ்நிலை தான் நான் வளர்க்கப்பட்டேன். ஏன்னா அம்மா வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களை மேலே கொண்டு வந்தாங்க. நாங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு பேக்ரவுண்ட் இருக்கிற ஃபேமிலியிலேருந்து வந்தோம். பட் அப்பாவோட இறப்புக்கு அப்புறம் நாங்கள் வந்து ரொம்ப ஒரு ஏழ்மையை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோம். யாரோட சப்போர்ட்டும் கிடையாமல் அம்மா திருப்பி எங்களை மேலே கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ அம்மா சொல்கிறத எங்களால் தட்டவே முடியாது. ஸோ நானாகட்டும் எங்கள் அக்காவாகட்டும் அப்படி தான் வளர்க்கப்பட்டோம். ஸோ அம்மா படிக்க சொன்னாங்கன்னு தான் படித்தோம். மற்றபடி படிப்பில் பெரிய இன்ட்ரெஸ்ட் எடுத்தெல்லாம் படிக்கலைங்க. ஸோ அதுக்கப்புறம் வேலையும் கிடச்சிருச்சு. கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலையும் கிடச்சிருச்சு. ஒரு வேலைக்கு 3 வேலை 4 வேலையும் கிடச்சிருச்சு. அதுக்கப்புறமும் எம்பிஏயில் வேலை வாங்கிட்டும் வந்து எங்கள் அம்மாட்ட நான் ரிக்வஸ்ட் பண்ணேன், நான் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு. அம்மா வந்து அகைன் நான் ஒத்துக்கல, நீ ஒரு 2 or 3 years நீ ஒர்க் பண்ண அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இருக்கலே நல்ல ஆஃபர் எடுத்தேங்க. நான் ஒரு பேங்க்கில் போய் ப்ளேஸ் ஆனேன். மேனேஜ்மெண்ட் ட்ரெயினியாக ஜாயின் பண்ணேன். மேனேஜ்மெண்ட் ட்ரெயினியாக ஜாயின் பண்ணி எனக்கு நல்ல இது இருந்ததுங்க. பாம்பேயில் ட்ரைனிங் கொடுத்தாங்க. பெங்களூரில் அகெயின் போஸ்டிங். பெங்களூர்லேருந்து என்னோடய ஹோம் டவுன் கோயம்புத்தூர்லேயே எனக்கு போஸ்டிங் கிடச்சிது. நல்ல வேலைங்க, அருமையான வேலை, நல்ல பாஸ், எல்லாமே போயிட்டு இருந்தது. அண்ட் ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனில் எனக்கும் என் பாஸ்க்கும் ஒரு டக் ஆஃப் வார் ஒரு சின்ன ஒரு இது மாதிரி வருது. ஸோ ஐ காட் அவுட் ஆஃப் நான் கம்பெனி விட்டு வெளியே வந்துட்டேங்க. கம்பெனி விட்டு வெளியே வந்துட்டு திருப்பி வேறு கம்பெனியில் அதை விட நல்ல பொசிஷனுக்கு தான் போனேன். ஸோ நல்ல பொசிஷனுக்கு போய் அங்கேயும் சென்னை போனேங்க. சென்னையில் திருப்பி வேற ஒரு பேங்கிங் செக்டர்லேயே தான் இருந்தேன். நல்லா போயிட்டு இருந்ததுங்க. போயிட்டுருக்கிறப்போ ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டுங்க. எனக்கு நான் காலையில் ஆஃபீஸ் போகிறப்போ ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டு. அந்த சின்ன ஆக்சிடெண்ட்னு சொல்ல முடியாது, இட் வாஸ் அ மேஜர் ஆக்சிடெண்ட். என்னோடய கால் வந்து 2ஆக துண்டிக்கப்பட்டது. வலது கால் வந்து 2ஆக துண்டிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அங்கேயே ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. பட் அந்த ட்ரீட்மெண்ட் பெருசாக சக்ஸஸ் ஆகலை. அப்புறம் அதனால் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 months to 1 year, 8 மாதத்துலேருந்து 1 வருஷம் எனக்கு பெட் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன். நடக்கக்கூட முடியாதுங்க. அப்போவும் எல்லாமே அம்மா தான். ஈவன் ஏன் சொல்லணும், பாத்ரூம் போகிறதுலேருந்து சாப்பிட்ற வரைக்கும் அம்மா தான். அவ்வளோ பெரிய பையன், ஒரு 22, 23 வயசு பையனாக பார்த்ததும் அம்மா தான். ஸோ அதுக்கப்புறமும் எனக்கு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு ரொம்ப ஆசைங்க. ஸோ அப்போவும் பார்த்திங்கன்னா எனக்கு நிறையா, நான் அந்த கால் உடஞ்சிருந்தப்போ சிஸ்டம் வச்சுட்டு இன்டர்நெட் வச்சுட்டு நிறையா அப்ளை பண்ணியிருந்தேங்க. அப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்வீடனில் வந்து படிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருந்தது. 100% ஸ்காலர்ஷிப்பில் ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் கிடச்சிருந்தது. அதை எடுக்கிறதுக்கும் எனக்கு மனசில் விருப்பம் இல்லை. இதை இப்போ நான் ஏற்கனவே இருந்த வேலையை விட அருமையான வேலை ஒன்று கிடச்சிதுங்க. இட் வாஸ் அன் அமெரிக்கன் பேஸ்ட் ஃபார்ம், யூஎஸ் பேஸ்ட் ஃபார்மில் ஒரு ஒர்க் கிடச்சிது. அதையும் எனக்கு எடுக்கிறதுக்கு மனசார விருப்பம் கிடையாது. ஏன்னா எனக்கு பிஸ்னஸ் பண்ணுங்கிறது தான் ஆழ் மனசுலேருந்து எனக்கு உந்துதலாக இருந்துகிட்டு இருந்தது. எனக்கு பிஸ்னஸ் பண்ணுங்கிறது ஒரு பெரிய உந்துதலாக இருந்துகிட்டே இருந்தது. அப்போவும் அம்மாட்ட கேட்டேன், மறுபடியும் முடியாதுன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்புறம் என் கசின் ஒருத்தர் வந்து இந்த சிக்னல்னு சொல்லிட்டு ஒரு கார்மெண்ட்ஸ் வந்து சென்னையில், அவர் வந்து ஒரு பெரிய எக்ஸ்போர்ட்டருங்க. ஹீஸ் டூயிங் அரௌண்ட் ஒரு 48 கோடி ரூபா வரைக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அமராவதி கார்மெண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பெரிய எக்ஸ்போர்ட்டர் அவங்க. அவங்களோட சர்ப்ளஸை டீல் பண்ணுறதுக்காக அவங்க ஒரு சின்ன கடை வந்து சிக்னல்ங்கிற பேரில் ஆரம்பித்தாங்க சென்னையில். பட் அவங்களால ரன் பண்ண முடியலைங்க. அவங்களுக்கு பெரிய பிஸ்னஸ் இருந்தது. ஸோ அவங்களால இதை ரன் பண்ண முடியல. அவங்க அதை ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. ஸோ அவர் வந்து எனக்கு ஒரு சஜஷன் கொடுத்தாரு, ஏன் நீ ஒரு கார்மெண்ட் ஸ்டோர் ஆரம்பிக்கக்கூடாது பொள்ளாச்சியில் போய் அப்படின்னு எனக்கு ஒரு சஜஷன் கொடுத்தாரு. ஸோ அதை பேஸாக எடுத்துகிட்டு தான் வந்து நான் பொள்ளாச்சி வந்தேங்க. வந்து அகெயின் நான் எங்கள் அம்மாட்ட பேசுகிறப்போ நத்திங் டர்ன்ட் அவுட்.
எதுவுமே எங்கள் அம்மா மறுபடியும் ஒத்துக்கல. எனக்கு ஃபண்டிங் தரதுக்கும் ஆள் கிடையாதுங்க. ஸோ நான் வேலையில் இருக்கிறப்ப என்ன பண்ணியிருந்தேன்னா கொஞ்சம் ஷேர் மார்க்கெட்ஸ்லேயும் கொஞ்சம் கோல்ஸ்லேயும் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த பணம் மட்டும்தான் எனக்கு பேஸாக இருந்தது. என் கசின் அன்றைக்கி என்ன சொல்லியிருந்தாருன்னா வெறும் 5 லட்ச ரூபா இருந்த ஒரு கார்மெண்ட் ஸ்டோர் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு 2008 என்கிட்ட சொல்லியிருந்தார். நானும் ரொம்ப நம்பிக்கையோட நம்மகிட்டே ஒரு 4 லட்ச ரூபா இருக்குன்னு அப்புறம் கால் உடஞ்சப்போ எங்கள் அம்மா வந்து இனிமேல் 2 வீலர் ஓட்டாதுன்னு ஒரு கார் வாங்கி கொடுத்துருந்தாங்க, ஒரு செகண்ட் ஹேண்ட் கார். அந்த காரையும் விற்றுட்டேன். விற்று மொத்தமாக என்னோடய சேவிங்ஸ் அண்ட் அந்த காரை விற்றதெல்லாம் சேர்த்து ஒரு 5 lakhsக்குள்ளே வச்சுருந்தேங்க. 4 to 5 lakhsக்குள்ளே பணம் வச்சுருந்தேன். 5 லட்ச ரூபா தானே நம்மளுக்கு செலவாக போகுது அப்படின்னு ரொம்ப தைரியமாக வந்துட்டேன். கடை எடுத்து வேலை செய்கிறோம். பார்த்திங்கன்னா இன்டீரியருக்கே 5 லட்ச ரூபா செலவாயிருச்சு. ஸ்டாக் போடுறக்கே எங்கிட்ட ₹1 கூட பணம் கிடையாது. என்னடா நம்ம கசின் சொன்னது 5 லட்ச ரூபாயில் கடையை ஆரம்பிச்சிடலானாங்க. 5 லட்ச ரூபா இன்டீரியருக்கே அது இன்ஃபேக்ட் பத்தலைங்க. 6 to 7 lakhs ஆயிடுச்சு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஹெல்பிங் ஹேண்டாக எங்கள் அம்மாவோட தாய்மாமா, என்னோடய தாய்மாமா கிடையாது, எங்கள் அம்மாவோட தாய்மாமா ஒருத்தர் வந்து ரொம்ப ஒரு கம்மியான இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து பணம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர், அவங்கள நான் சொல்லியே ஆகணும், சசின்னு சொல்லிட்டு என்னோடய க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்டுங்க. ஆக்சுவலி அவர் எனக்கு சீனியர், ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவங்க வந்து எனக்கு நிறைய ஃபண்டிங் ஹெல்ப் பண்ணாங்க. ₹1 கூட இன்ட்ரெஸ்ட் கிடையாதுங்க. இவங்க எல்லாருமே வந்து ஒரு சப்போர்ட்டுக்காக, ஒரு சின்ன பையன் மேலே வரணும் அப்படிங்கிற ஒரு சப்போர்ட்டுக்காக பணம் கொடுத்தாங்க. ஸோ அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து கிட்டத்தட்ட எனக்கு அன்றைக்கே இந்த கடை ஆரம்பிக்கிறதுக்கு 12 to 13 லட்ச ரூபா செலவாச்சுங்க. கையில் இருந்தது 4 to 5 லட்சம், வெளியிருந்து கடன் வாங்கினது 7 லட்சம். இதுக்கு இன்ட்ரெஸ்ட் வேணால் கம்மியாக இருக்கலாம், அசல் நான் கண்டிப்பாக திருப்பி கொடுத்தே ஆகணும். பட் காட்ஸ் கிரேஸ் கடை ஆரம்பித்தோம். முதல் நாளே 30,000 ரூபாய்க்கு மேலே வியாபாரம் ஆச்சுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கடை ஃப்ரம் 2008 October 9 அன்றைக்கி இந்த கடை ஆரம்பிக்கிறோம். அந்த October 9 கடை ஓப்பனிங்க. October 8 வந்து இங்கே ஸ்டாக்கெல்லாம் அடுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ கடை வந்து சிறுசாக தான் இருக்கும். ஸ்டாக்கெல்லாம் அடுக்கிட்டு இருக்கிறோம். மேலே வந்து இந்த பில்டிங் வந்து எங்களோடது ஓட்டு பில்டிங்கு. ஸோ வந்து ஸ்டாக்கெல்லாம் அடுக்கிட்டு இருக்கிறோம். ஜோனு மழை 2008 October 8 பார்த்திங்கன்னா பயங்கரமான மழை. கடை மேலேருந்து ஒழுகி ஸ்டாக்கெல்லாம் நனையுது. ஸோ எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு கூட அன்றைக்கி ஒரு தெரியாத ஒரு விஷயம். ஈவன் தென் அந்த கடையை October 9 நாங்கள் ஓப்பன் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லி கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் ஒரு 2 மேஜர் இன்சிடெண்ட் நாங்கள் இதில் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருந்ததுங்க. அது என்னென்னு சொன்னிங்கன்னா, எப்படி கீழே விழுந்தோம் அதிலிருந்து மேலே எந்திரிச்சு வந்தோங்கிறது. ஃபஸ்ட் அடி வந்து நாங்கள் கடை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே வாங்கிட்டோம். 2008 October 8 அன்றைக்கே நாங்கள் ஒரு அடி வாங்கிட்டு தான் அந்த கடையை ஸ்டார்ட்டே பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2010 இங்கே ஒரு எம்ப்ளாயி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தா. அப்படி அவர் மூலிமா ஒரு 25,000 to 50,000 ஒரு தெஃப்ட் நடந்துருச்சுங்க. அது வந்து என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, கடையோட லாக்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டு போயிட்டாங்க. நைட்டு செக் பண்ணுறதுக்கு பதிலாக ஓப்பன் பண்ணி விட்டு போயிட்டாங்க. ஓப்பன் பண்ணி விட்டு ஒரு 25,000 to 50,000 இதாகிடுச்சிங்க. அதுலேயும் எங்களால் பெருசாக ரெக்கவரி பண்ண முடியல. அண்ட் அது வந்து நாங்கள் போலீஸ்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகி கோர்ட்டுக்கெல்லாம் போய் எல்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை எங்களை வெஞ்சன்ஸ் எடுக்கிறக்கா அது எப்படின்னு எங்களுக்கு தெரில. அது நடந்து வித்தின் 2010 இது நடக்குது. 2010 திருப்பி வந்து ஒரு 2 to 3 monthsலேயே வந்து மறுபடியும் ஒரு மேஜர் தெஃப்ட்டுங்க. நான் முதலே சொன்ன மாதிரி மேலே இது ஓட்டு பில்டிங். நாங்கள் அப்போ அது வந்து மழை உழுகுதுங்கிற ஒரு காரணத்துக்காக ஷீட்டாக மாட்டியிருந்தோம். அப்போ எங்களுக்கு சிசிடிவி கேமரா அந்த ஃபெசிலிட்டிலாம் கிடையாதுங்க. ஸோ நாங்கள் அப்போ தான் வந்து இன்ஃபேண்ட் 3rd year இருந்தோம். சிசிடிவி கேமராலாம் எங்ககிட்ட கிடையாது. ஸோ கடையை பிரேக் ஓப்பன் பண்ணி மேலே அந்த ஷீட்லாம் பிரித்து ஃபால்ஸ் ரூஃபிங்லாம் உடச்சி உள்ளே இறங்கி கிட்டத்தட்ட ஒரு 2 லட்ச ரூபா ஸ்டாக் வெளியே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எப்படி எடுத்தாங்கங்கிறது கயிறு கட்டி எடுத்துருப்பாங்க, வாட் எவர் இட் மைட் பி. ஸ்டாக் எடுத்துட்டாங்க. ஸோ அது வந்து மேஜர்லி ஒரு செகண்ட் இது வாங்கினோம். ஸோ அதிலிருந்தும் மீண்டு தான் வந்தோம். அதிலிருந்து மீண்டு எழுந்தப்போ தான் வந்து நாங்கள் பெருசாக எழுந்தோம். அந்த அடியிலிருந்து எந்திரிக்கிறப்போ எங்களோட எழுச்சி வந்து ரொம்ப பெருசாக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் நிறைய பேர் மார்க்கெட்டில் இருக்க மாட்டோம்னு தான் நிறைய பேர் நினச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் பண்ண சேல், நாங்கள் பண்ண பிஸ்னஸ், நாங்கள் மார்க்கெட்டில் சம்பாதிச்ச பேர், நாங்கள் மார்க்கெட்டில் இன்றைக்கி வரைக்கும் இந்த 15 வருஷமாக வச்சுருக்கிற குட்வில், அது கஸ்டமர்ஸ் எவ்வளோ எங்களுக்கு கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்கங்கிறதுல எல்லாருக்குமே தெரியுங்க. ஸோ அந்தளவுக்கு நாங்கள் குட்வில்லை வந்து ஏர்ன் பண்ணோம். அண்ட் அகெயின் இன் 2016 எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கப்புறம் பை காட்ஸ் கிரேஸ் இட்ஸ் கோயிங் குட்ங்க. மிஸ்டேக் இந்த சென்ஸ் கேட்டிங்கன்னா நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிக்கிறேங்க. ஒரு மிஸ்டேக்கெல்லாம் கிடையாதுங்க. ஏன்னா இது வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து நானாக ஆரம்பித்த பிஸ்னஸ்ங்க. இது வந்து எங்கள் அப்பாவோட பிஸ்னஸ் நான் டேக் ஓவர் பண்ணல. ஏன்னா இது வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிச்சது. முதல்ல ஒரு கடைக்கு வந்து தனியாக உட்காந்து அட்டன் பண்ணக்கூடாதுங்கிறதே எனக்கு தெரியாதுங்க. ஸோ வந்து ஏன் பண்ணக்கூடாதுன்னா சில சமயம் பில்ஃப்ரேஜ் இருக்கும், தெஃப்ட் இருக்கும். ஸோ அது கூட எனக்கு தெரியாது. ஸோ எனக்கு வந்து வேட்டில் இன்கார்பரேட் பண்ணணுன்னு தெரியாது இந்த கடையை. கவர்மெண்ட்டை ப்ராப்பராக ஆர்சி வாங்கணுன்னு மட்டும் எனக்கு தெரியும். ஸோ ஆடிட்டர் மூலிமா ஆர்சி வாங்கிட்டோம். ஆர்சி மட்டும் வாங்கிட்டு கடையை ரன் பண்ணுறோம். ஸோ எப்படி இதை கரெக்டாக ரன் பண்ணுங்கிற ப்ரொசீஜர் எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. எப்படி வேட்டுக்கு ஃபைல் பண்ணணும் இதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாதுங்க. ஸோ என்ன சொல்லணுன்னா
ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் நாங்கள் எடுத்து வச்ச ஒவ்வொரு ஸ்டெப்லேயுமே மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம். மிஸ்டேக் பண்ணி அந்த மிஸ்டேக்லேருந்து லேர்ன் பண்ணியிருக்கிறோம். மிஸ்டேக்லேருந்து லேர்ன் பண்ணி ஹேண்டில் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க முதல்ல. ஸோ தென் வி கேம் இன் டு சிஸ்டம் பில்லிங், பார்கோட்ஸு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து டெக்னாலஜி இம்ப்ளிமெண்டேஷன். ஒரு தெஃப்ட் நடந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு சிசிடிவி கேமரா மாட்டணுன்னே தெரியும். ஸோ ஒரு மேஜர் தெஃப்ட் நடக்கிற வரைக்கும் ஒரு சிசிடிவி கேமரா என்ன யூஸ்க்கு இருக்குதுன்னு கூட ஒரு கடையில் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் முதல்ல ஒரு கடைக்கு போனால் சிசிடிவி கேமரா சும்மா இட்ஸ் ஜஸ்ட் அ ஷோ ஆஃப் திங்கிங்கிற மாதிரி தான் நான் அப்படி தான் பார்த்துருக்கேன் அதை. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நிறைய செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் மாட்டணும், மோஷன் சென்சர்ஸ் அண்ட் ஆல் தோ செக்யூரிட்டி சிஸ்டம் மாட்டணும். அது இதுக்கப்புறம் மாட்டணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தெஃப்ட் நடந்ததுக்கப்புறம் சிசிடிவி கேமராக்கு வந்தோம். செகண்ட் இந்த மேலேருந்து பிரேக் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி சிஸ்டம் மாட்டணும். ஸோ ஒவ்வொரு அடி வாங்குறப்பவும் ஒவ்வொரு விஷயம் நாங்கள் பழகணும். ஒவ்வொரு அடியிலிருந்துமே நிறையா கற்றுக்கிட்டு தான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சேங்க. ஸோ வேறவர் வி ஸ்டெப்ட் இன் எங்களுக்கு நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த மிஸ்டேக்ஸ்லேருந்து தான் கற்றுருக்குறோம். என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா நாங்கள் பண்ணின தப்பு தான் எங்களை இந்த அளவுக்கு வளர்த்திருக்குது. எஸ், வெயிட் லாஸ் மட்டும் கிடையாதுங்க, நிறைய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் லைஃப்பில் இருந்ததுங்க. ஸோ ஐ வாஸ் இன்டு பிஸ்னஸ்னு பிஸ்னஸே பார்த்துட்டு இருந்தங்காட்டி உங்களுக்கு ரீட்டைல் ஸ்டோர்னால் எப்படி இருக்கும்னு நல்லாவே தெரியும். காலையில் அங்கே ஒரு 9 o'clock ஓப்பன் பண்ணால் ஸ்டாஃப்ஸ் வேணால் 2 ஷிஃப்ட்டாக ஸ்ப்ளிட் ஆவாங்க. நான் 2 ஷிஃப்ட்டாக ஸ்ப்ளிட் ஆக முடியாதுங்க. ஒன்றா நான் இருக்கணும், அப்படி கிடையாது எங்கள் அம்மா இருக்கணும், அப்படி கிடையாது கல்யாணத்துக்கு அப்புறம் மிஸ்ஸஸ் இருக்கணும். ஸோ நாங்கள் 3 பேரும் இப்படியே தான் ஒர்க் பண்ணுவோம். ஸோ அம்மாவும் மிஸ்ஸஸும் வீட்டை பார்க்குற சூழ்நிலை இருந்தங்காட்டி நான் தான் மேஜர்லி கடையில் இருக்க வேண்டியதாக இருந்ததுங்க. மோஸ்ட்லி ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 11 மணி நேரம் 12 மணி நேரம் நான் கடையில் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஆனால் ஸ்டாஃப்ஸ் மாறிடுவாங்க, அவங்க 2 ஷிஃப்ட்டில் மாறிடுவாங்க. ஆனால் நான் வந்து மாறவே மாட்டேன், நான் கடையிலேயே இருப்பேன். ஸோ அப்போ என்னோடய ஹெல்த் பற்றின கான்ஷியஸே எனக்கு சுத்தமாக கிடையாமல் போச்சுங்க. அன்டைமில் சாப்பிட்றது, ஸ்பீடாக சாப்பிட்றது, ஸோ இந்த மாதிரி வந்து சுத்தமாக என்னோடய ஹெல்த்தை பற்றின கேரே எனக்கு கிடையாமல் போச்சு. கிடச்சதெல்லாம் சாப்பிட்றது, கிடைக்கிற நேரத்துக்கு சாப்பிட்றது, நைட்டு 10 மணி கடை சாத்திட்டு போய் அதுக்கப்புறம் சாப்பிட்றது, சாப்பிட்ட உடனே படுத்து தூங்குறது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப அன்ஹெல்தி ஹேபிட்ஸ் காட் இன் டு மீங்க. ஸோ இந்த கோவிட் அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக என் பொண்ணு பிறந்தது வந்து 2014ங்க. அப்போ தான் கொஞ்சம் வளர்ந்து வர்றா. இந்த லாக்டவுனில் தான் நான் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் என் பொண்ணு கூட. டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் கிடச்சதுன்னே சொல்லுவாங்க. ஸோ நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ரொம்ப ஐஸ்கிரீம்ஸ், சாக்லேட்ஸ் அண்ட் நான்வெஜ்ஜில் வந்து மெயினாக வந்து இந்த ப்ராய்லர் சிக்கன்ஸுங்க இது வந்து நிறையா சாப்பிடுவேன். சாப்பிட்டு இருந்தப்போ பார்த்திங்கன்னா என் பொண்ணுக்கு நான் கொடுக்காம வச்சுருந்தேன். கேர்ள் சைல்டுங்காட்டி எனக்கு ஃபஸ்ட்டில் இருந்து இந்த ப்ராய்லர் சிக்கன் கொடுக்குறதுல எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாதுங்க, பிகாஸ் ஆஃப் ஹார்மோன் ஸ்டஃப்ஸ் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ வந்து நான் ப்ராய்லர் சிக்கன் வந்து அவளுக்கு கொடுக்காமே வச்சுருந்தேன். அவள் கொஞ்சம் வளர்றா, அவளுக்கு ஒரு 3.5 வயசு அந்த மாதிரி வர்றப்போ அவள் கேட்குறா, அப்பா நீ அதை சாப்பிட்ற, அது ஏன் நீ எனக்கு தரமாட்டேங்கிற அப்படின்னா. நான் சொன்னேன், பாப்பா இது வந்து அன்ஹெல்தி திங், இது நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னு. ஸோ அவள் ஃபஸ்ட்டு என்னை கேட்க ஆரம்பித்தா, அப்போ நீ சாப்பிட்டா அது ஹெல்தியா, நான் சாப்பிட்டா தான் அது அன்ஹெல்தியா? ஸோ அப்போ நீ சாப்பிட்டா அது ஹெல்தி தானா அப்படின்னாங்க. நான் சாப்பிட்டாலும் அது அன்ஹெல்தி தான் அப்படின்னா. அப்போ நீ ஏன் சாப்பிட்ற அப்படின்னா. அப்போ தான் வந்து ஐ காட் அ டைட் ஸ்லாப் ஆன் மை ஃபேஸுங்க. எங்கள் அம்மா சொன்னப்போ எனக்கு அந்த கேள்வி வந்து கேள்வியாகவே தெரில. என் ஒய்ஃப் சொன்னப்போ அந்த கேள்வியாக தெரில. நிறைய என் ஃப்ரெண்ட்ஸே சொல்லியிருக்காங்க இந்த ப்ராய்லர் சிக்கனை கன்சியூம் பண்ணாத அப்படின்னே சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போல்லாம் வந்து ஐ டோன்ட் கெட் வீக்லி ஒன்ஸுங்க. பட் சண்டே மட்டும்தான் ப்ராய்லர் சிக்கன் எடுத்துக்குவேன். பட் ஹார்ட்லி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு நாள்லேயே வந்து 1/2 கிலோலேருந்து 3/4 கிலோ வெறும் ப்ராய்லர் சிக்கனோட ஃப்ளஷ் மட்டுமே சாப்பிட்ருவேன். பிகாஸ் நான் ரைஸ் எல்லாம் எதுவுமே எடுத்துக்க மாட்டேங்க. அந்த ப்ராய்லர் சிக்கனோட ஃப்ளஷ்ஷை மட்டுமே பூரா சைனீஸ் ஸ்டைல் குக்கிங், ஆல் தீஸ் ஸ்டஃப்ஸ், ஆல் தீஸ் அன்ஹெல்தி சாசேஜஸ், பட்டர் சிக்கன்ஸ், சில்லி சிக்கன்ஸ், டோட்டலி வந்து சைனீஸ் ஸ்டைல் ஆஃப் ஃபுட்டை விரும்புகிற ஆளுங்க நான். லாலிபாப்ஸு, ஸோ இதெல்லாமே வீட்லேயே செய்வாங்க. ஸோ எனக்கு பிடிக்குங்கிறதுக்காக அம்மாவும் செய்வாங்க. ஸோ மிஸ்ஸஸும் பழகிட்டாங்க. ஸோ செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அவாய்ட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் இதே கேள்வி தான் ஒவ்வொரு ஃபுட் ஸ்டஃப்புக்கும் வந்தது. ஸோ இதே கேள்வி திருப்பி ரிப்பீட்டடாக ஷி கெப்ட் ஆன் ஆஸ்கிங். ஒவ்வொரு தடவை கேட்குறப்போ ஒரு டைட் ஸ்லாப் ஆன் த ஃபேஸுங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பாக அவாய்ட் பண்ண ஆரம்பித்தேன். எந்தெந்த அன்ஹெல்தி ஸ்டஃப்பில் இருந்தனோ ஒவ்வொன்றா கட் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் மேஜர்லி வந்து ஹீலர் பாஸ்கர் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேங்க. ஹீலர் பாஸ்கர் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தப்போ ஐ காட் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து என்னோடய குழந்தைங்க. என்னை இவ்வளோ தூரம் மாற்றினதுக்கு, என்னோடய வெயிட் லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு எல்லாத்துக்குமே ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து என் பொண்ணு. தட் இஸ் மை டாட்டர் நிலா.
அண்ட் இதை எல்லாத்தையுமே வந்து நான் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணினதுக்கும் இதுக்குண்டான டெக்னிக்ஸும் நான் எங்கேருந்து எடுத்துக்கிட்டேன்னா ஹீலர் பாஸ்கர் சார் கிட்ட தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி நான் சொல்லி நிறைய பேர் இழைச்சிருக்காங்க. நான் வந்து 100 கிலோவுக்கு மேலே இருந்தேங்க. இப்போ நான் ஒரு 36 கிலோ குறைச்சி இப்போ நான் வந்து 54 கேஜிஸ் இருக்கிறேன். ஸோ இப்போது என்ன கன்சல்டண்ட்டாக கேட்டு நிறையா பேர் வந்து ஒவ்வொருத்தரும் 18 கிலோ 20 கிலோ 30 கிலோ இப்போ அவங்கெல்லாம் குறைச்சிருக்காங்க. எனக்கே பெரிய ஆச்சரியங்க. இதெல்லாம் என் லைஃப்பில் நான் ஒரு நாள் கூட யோசிச்சு பார்த்தது கிடையாது. லிட்டரலி சொல்ல போனோன்னா இந்த கடையோட ஷட்டர் கூட என்னால் குமிஞ்சு திறக்க முடியாதுங்க. ஷட்டரை குமிஞ்சு திறந்தேன்னா எனக்கு தலை சுத்தம். ஏன்னா நான் அவ்வளோ வெயிட்டாக இருப்பேன். ஓவர் வெயிட் 100 கிலோக்கு மேலே கூட இருந்திருக்கேன். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப கம்மியாக ஜாகிங் போனோம்னாலே 10 கிலோமீட்டர்ஸ் தான் போவேன். 10K தான் என்னோடய மினிமல் ஜாகிங்காகவே இருக்கும். என்னோடய மேக்ஸிமம் ஜாகிங் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப ஈஸியாக 21 கிலோமீட்டர்ஸ் ஜாகிங்கே எடுத்துருவேன். சைக்கிளிங் வந்து பார்த்திங்கன்னா வீக்கெண்ட்னா 100 to 110 கிலோமீட்டர்ஸ் எடுப்பேன். நார்மல் டேஸில் எடுக்கிறதுனா மினிமம் 20 to 30 கிலோமீட்டர்ஸ் எடுப்பேன். அதான் நான் சொன்னேன் பார்த்திங்களா, நான் முதலியே சொன்ன மாதிரி இந்த கடையோட ஷட்டர் கூட என்னால் திறக்க முடியாது. நான் ஒரு கஸ்டமர் எப்படி அட்டன் பண்ணியிருப்பேன்னு பார்த்துங்க. சப்போஸ் ஒரு ஸ்டாஃப் எனக்கு ஷார்ட்டேஜாக இருந்தாங்கன்னா ஒரு கஸ்டமர் அட்டன் பண்ணுற கூட எனக்கு பெரிய ஒரு மைண்ட் செட்டே இருக்காதுங்க. பார்த்திங்கன்னா நான் அவ்வளோ அன்ஹெல்தியாக இருந்தேன். ஸோ ஒரு கஸ்டமர் வந்து 4 ஷர்ட் கேட்டு 5வது ஷர்ட் கேட்டாங்கன்னா அதை எடுத்து விரிக்காமையே நான் ஷர்ட்டை காட்டுவேன். அந்தளவுக்கு சோம்பேறி. ஏன் அந்த சோம்பேறித்தனம்னு கேட்டிங்கன்னா இந்த கடை ஆரம்பிக்கிறப்போ அப்படி கிடையாது. பட் ஒரு அன்ஹெல்தி ஒரு கன்சல்டேஷன் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன சொல்கிறது, எல்லாத்தோட நான் தான் இங்கே ஆக்டிவாக இருக்கிறேன். ஸோ இப்போ நான் ஒரு கஸ்டமர் அட்டன் பண்ணேன்னா என் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே கொஞ்சம் பயந்துக்குவாங்க. இவர் வந்து அட்டன் பண்ணால் 100 ஷர்ட்டு பிரித்து போட்டுருவாரு, திருப்பி நம்ம தான் மடிக்கணுமே அப்படிங்கிற அளவுக்கு நான் ஒரு கஸ்டமரை வந்து ஐ கேன் ப்ளீஸிங்லி கன்வெர்ட் த கஸ்டமர், நாட் ஃபார் பிஸ்னஸ் பர்பஸ். பட் இன்றைக்கி வந்து அவ்வளோ ப்ளசண்ட்டாக என்னால் ஒரு கஸ்டமர் அட்டன் பண்ண முடியும். கஸ்டமர் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக வெளியே போக முடியும். அவங்களுக்கு கேட்ட ப்ராடக்ட்டே இங்கே கிடைக்கலனாலும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்விம்மிங் ஷார்ட்ஸே கேட்குறாங்க, ஒரு ஸ்போர்ட்ஸ் ஐட்டமே கேட்குறாங்க, அது எங்ககிட்ட கிடையாதுனாலும் கஸ்டமர் வந்து வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக இன்றைக்கி சில கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து என்னை பார்க்குறக்கே வர்றாங்க. ஸோ நிறைய டிப்ஸ் கேட்குறக்குனே வருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரைக்கும் எங்களால் இன்றைக்கி கொடுக்க முடியுது. ஸோ அந்த அளவுக்கு இந்த ஹெல்த் லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணிக்குது. ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கல்லால் உட்காராது அப்படிம்பாங்க, நெவர் சிட் இன் த கேஷ். இது அவங்க சொல்கிற மேஜர் பாயிண்ட். இஃப் யூஆர் அ பிஸ்னஸ் ஓனர்னால் நீ கல்லால் உட்காரக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறப்ப நான் அதான் சொல்ல வரேன்.